அரியலூர் ஜெயங்கொண்டம் கும்பகோணத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தை கோர்ட் அமினாக்கள் ஜெயங்கொண்டம் நாள் ரோட்டில் ஜப்தி செய்ததால் அதில் பயணம் செய்த 28 பயணிகள் நடுரோட்டில் இறக்கி விடப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நாள் ரோடு என்ற இடத்திற்கு பேருந்து வந்தபோது ஜெயங்கொண்டம் கோர்ட் அமினா மகாராஜன் மற்றும் வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஜெயங்கொண்டம் நாள் ரோட்டில் அரசு விரைவு பேருந்தை மறித்தனர். அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் நடந்து வந்தது. இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 14,72,722 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மோட்டார் வாகன தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. ஆனால் இழப்பீட்டு தொகையை போக்குவரத்து கழக நிர்வாகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கவில்லை. இதைத் தொடர்ந்து கோர்ட் நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் கோர்ட் அமினா மகாராஜன் சம்பந்தப்பட்ட பேருந்தை ஜப்தி செய்வதற்கான கோர்ட் உத்தரவை பேருந்தின் கண்ணாடியில் ஒட்டி பேருந்து ஜப்தி செய்வதாக நடத்துனரிடம் கூறினார். இதையடுத்து பேருந்து நாள் ரோட்டிலேயே நிறுத்தப்பட்டது. ஜப்தி செய்யப்பட்ட பேருந்து ஜெயங்கொண்டம் கோர்ட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தால் ஜெயங்கொண்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.